அமெரிக்கத்தில் செப்டம்பர் 1, 2024 முதல் அடுத்த 2 மாதங்களுக்கு பொது மன்னிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அவர்களின் விசா நிலைமையை சட்டபூர்வமாக மாற்ற அல்லது அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை அமெரிக்க அரசு தற்போது வழங்கி வருகிறது. இந்த நிலையில் அபுதாபி சுகாதாரத்துறையானது சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெசிடென்சி விதிகளை மீறுபவர்களின் விசா நிலைமையை சரி செய்தலுக்கான கோரிக்கைகள் ஐசிபியால் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான சுகாதார காப்பீடு அபராதங்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தற்போது அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக விதிகளை மீறி தங்கியவர்களுக்கு அவர்களின் புதுப்பிக்காத சுகாதார காப்பீட்டிற்கான கட்டணம் மற்றும் அபராதங்களில் விலக்களிப்பது சுகாதார காப்பீட்டு அபராதங்களிலிருந்து தங்கள் நிலைமையை சரி செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் அனைவருக்கும் பொருந்தும் என அபுதாபியின் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. முன்னதாக நாட்டில் விசா காலாவதியான பிறகும் அதிக காலம் தங்கியதற்கு விதிக்கப்படும் அபராதம் அல்லது வெளியேறும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என ஐசிபி அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற விரும்புபவர்களுக்கு நுழைவு தடை விதிக்கப்படாது என்றும் மேலும் அவர்கள் சரியான விசாவுடன் எந்த நேரத்திலும் அமெரிக்கத்திற்கு திரும்பலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.